கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 27 சங்கீதம் 12 வசனம். என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும். பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீறுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிறார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிள்ளைகளை அவர்களுடைய சத்துருக்களினின்று விலக்கி மீட்டு காக்கிறவர். சத்துருக்கள் எப்போதும் நமக்கு நன்மை செய்ய மாட்டார்கள். அவர்கள் எப்பொழுதும் நமக்கு தீமை செய்து கொண்டே இருப்பார்கள். நாம் நன்றாக இருப்பது அவர்களுக்கு பிடிக்காது. இப்படிப்பட்ட குணங்கள் தான் நம்முடைய சத்துருக்கள். இங்கே தாவீது ராஜாவுக்கும் அநேக சத்துருக்கள் இருந்தார்கள். என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும் என்று தாவீது ராஜா ஜெபிக்கிறார். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நம்முடைய வாழ்விலே தேவனுக்கென்று ஒரு இஷ்டம் இருக்கிறது. தேவனுக்கென்று ஒரு திட்டமும் நம்மேல் இருக்கிறது. அதே போன்று நம்முடைய வாழ்வில் நமக்கென்று ஒரு இஷ்டம் இருக்கிறது. நமக்கு ஒரு திட்டமும் இருக்கிறது. அதே போலவே நம்முடைய சத்துருக்களுக்கும் நம்மை பற்றி அவர்களுக்கு ஒரு இஷ்டம் இருக்கிறது. நம்மை பற்றி அவர்களுக்கு ஒரு திட்டமும் இருக்கிறது. அது நன்மைக்கான திட்டம் அல்ல என்பது நமக்கு யாவருக்கும் தெரிந்ததே. தாவீது ராஜா அதனால்தான் தேவனிடம் ஜெபிக்கிறார், என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும் என்று. ஹல்லேலூயா. பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீறுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார்கள் என்று தேவனிடத்தில் ஜெபிக்கிறார். தேவன் நம்முடைய ஜெபங்களை கேட்டு நம்முடைய சத்துருக்களுக்கு விலக்கி பாதுகாக்கிறவர். மட்டுமல்ல, ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 54 அதிகாரம் 17 வசனத்திலே வாசிக்கிறோம், உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாயிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும், அது எந்த ஆயுதமானாலும் சரி, அது வாய்க்காதே போம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நியாயத்திலே நமக்கு விரோதமாக நியாயத்திலே எழும்பும் எந்த நாவையும் நாம் குற்றப்படுத்துவோம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது யாருக்கு சொல்லுகிறார் என்றால், எல்லாருக்கும் அல்ல, தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற அனைவருக்கும் இது பொருந்தும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் சத்துருக்களின் நாளே நீங்கள் ஒருவேளை துன்பப்பட்டு வருத்தப்பட்டு கொண்டிருக்கலாம். பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள். நம்முடைய சத்துருக்களின் இஷ்டத்துக்கோ திட்டத்துக்கோ தேவன் நம்மை ஒரு நாளும் ஒப்பு கொடுக்க மாட்டார். ஏனென்றால் அவர்தான் சொல்லி இருக்கிறார், உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்று. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். சத்துருக்களின் என்று விடுதலை பெறுவோம். தேவனாலே ஜெயம் பெற்று அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் எங்கள் சத்துருக்களினாலே நாங்கள் ஒடுக்கப்பட்டு நிந்திக்கப்பட்டு இருக்கும் பொழுது நீர் எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு எங்கள் சத்துருக்களின் இஷ்டத்துக்கோ திட்டத்துக்கோ நீர் எங்களை ஒப்புக்கொடாதபடி, எங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே பண்ணும்படி நீர் எங்களுக்கு முன்னாக செல்லுகிறபடியால் நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.